ஏய் சீக்கிரம் வாடா முட்டி சேர்த்துனா அந்த ஆப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல கூட சீக்கிரம் போ. நானா முட்டி சத்தவன் மூஞ்சிலே அடிக்கிறேன்டா. படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க, அதனால குத்தாம் என்ன அண்ணாச்சு. தப்பு தண்டா பண்ணாம தண்டச்சோறு தின்னாம என்ன போல போராடு, இன்பம் வரும் பின்னோடு. தம்பி நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு 100 ரூபாய் பில்லு வந்தா கூட இந்த பேபி 10 ரூபாய் தான் பில்லு போடுவான். 100 ரூபா பில்லுக்கு 10 ரூபா பில்லு போடுறேன்ற. ஓனர் இருந்தாலும் பரவாயில்ல, ஓனர்மா பயங்கரமான ஆளு. எதுக்கு தெரியுமா அப்படி பண்ண? நேற்று ஓனர் அம்மா கிட்ட டீக்கு 10 ரூபாய் கேட்டா டீ குடிச்சு மாட்டோம்னா குண்டாயிட்டு போயிருயான்னு கேக்குது. என்ன பண்றது? நம்மனா சாதாரணமா ஒல்லியானு நான் இந்த ஹோட்டல்ல நந்து ஒல்லி ஆயிட்டுக்கிறேன் தெரியுமா? டேய் அந்த ஓனர் அம்மா வந்துடா. டேய் 100 ரூபாய்க்கு 10 ரூபா வாங்க போறியா? ஏற்கனவே லாபம் இல்லாம மக்களுக்கு ஓசல் செஞ்சுட்டு இருக்கிற 5 ரூபா போட்டான்ட்டு இந்த மாதிரி பண்ணலாமா? இரு உனக்கு ஓனரம்மா கொஞ்சம் நில்லுங்க. நான் எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி சொன்னேன்? 100 ரூபாய்க்கு சாப்பிட்றோம், 200 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். அப்போ நம்ம கடைக்கு லாபம் தானே? டேய் பேபி நோடா வாயிலெல்லாம் நாய் கூட பண்ண முடியாது. ஆமா இந்த ஹோட்டலில் இதை வச்சு தான் நீ பொழப்பு நடத்துற. பார்த்துக்கோ. கரெக்டா சொன்னேன். போ ஒழுங்கா வேலை செய். போனாட்டும் நீங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க. ஆமாண்டா விலை கம்மி தான், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வா சாப்பிடலாம். ஓகே எனக்கு ஒரு பிடிக்க வேண்டியதுதான். நீங்களா நாங்க தான் இப்போதான் ஃபர்ஸ்ட் அட்டமே வர. ஃபர்ஸ்ட் அட்டமே சங்கட்டமா பேசுற. அதுக்கேண்டா உன் மூஞ்ச சேக்காட மாதிரி வச்சுன்னு பேசுற? அந்த ஓய்ஸ் ஸ்டோர் வரல? புரிய வேலை அவங்க அப்பா சொல்றாரு, நீ போய் உட்காந்து சாப்பிடலாம். நல்லாத்தான் கையும் காலம் வச்சானே, என்னாட்டா பாடு மச்சானே. அம்மா பசிக்குதுன்னா கம்முல உட்காந்துட்டு இருக்கா. அது ஏன்டி அம்மா கிட்ட கேக்குற? என்கிட்ட கேளு. தாத்தா நாங்க உட்காந்து 1/2 மணி நேரம் ஆகுது, போய் பட்டாதுமா அப்போ. ஐயோ இது என்னடா இது? எப்படி இருக்குது? அவங்க அப்பா ஓசி சோத்துக்கு மேல இருக்கும் பொழுது அது. ஏம்மா தம்பி இந்த பாரு, போன முறை உங்க அப்பா நல்லா ஏமாத்திட்டு போட்டான். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த பாரு, ஒரு பரோட்டா 5 ரூபாய். அப்படியே வச்சுக்கணும் ஞாபகத்துல. வர்றேன் தாத்தா வரண்டு போற நில்லு. ஒரு போட்டா 5 ரூபாய் தானே. அப்ப ஆளுக்கு ஒரு போட்டா எடுத்துட்டு வா போ. ஏய் எனக்கு சேர்த்து நீ அப்படி சொன்னா ஏப்பா? எனக்கு ஒரு முட்டை ஸ்பெஷல் தோசை. போன வாட்டி ஏமாத்திட்டு போன மாதிரி போலான்னு பாத்தீங்களா? ஒரு பரோட்டா 5 ரூபான்னு ஆளுக்கு ஒரு பரோட்டாவில் நிறுத்திக்கணும் பச்சா. அதுதான் பேபியா கொக்கா. ஓ மாஸ்டர், ஒரு முட்டை தோசை. அவங்க சொன்னது என் காதல் கேட்டுச்சு. இன்னும் அதான் நீ சர்வீஸ் மேனாவே இருக்கிற. ஒண்ணுமே புரியல உனக்கு. நீ தோசையை போட்டு கொடுத்துட்டல, உன்னை ஓனர்கிட்ட நான் போட்டு கொடுத்துறேன்டா. இதாப்பா தம்பி சேர்வா எத்தனை வருவான், ஊற்றி சாப்பிடுங்க. தப்புன்னு எடுத்துருவாங்க. அம்மா என்னம்மா இதை உத்து பார்க்குற? இல்லடா எப்போ சாப்பிட்றது தெரியலையா? இப்போ புட்டு சாப்பிடு. இதுங்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போல. இதா 5வது படிக்கிற மூஞ்ச வச்சுக்கின்னு தோசையை சட்னி ஆக்கிச்சா? ஏய் நீ ஏன்டா இங்க வந்த? உன்னை ஏமாத்திடுவானுங்கடா. நீ கிளம்பு. என்னடா இது? ஒரு பரோட்டாவை ஒரே வாயில் அடிச்சுட்டானே. பயங்கரமான ஆளா இருப்பான் போல. இது மாஸ்டர் வேற சாப்பிட உட்காந்துட்டான். என்ன பண்றது தெரியல. தாத்தா எங்க போற? எங்க வா. இன்னும் எங்க 2 பேருக்கு ஒரு போட்டோ எடுத்துரு அப்போ. டேய் இந்தாடா நல்லா சாப்பி. தாத்தா இது பார்த்தா இன்னும் போட்டோ போய் எடுத்துரு வா. உனக்கு ஒரு பரோட்டா. இந்தா உனக்கு ஒரு பரோட்டா. 10 seconds later. இந்தா. என்னடா இது? பேசவே மாட்டான், வாய் மட்டும் தான் வேலை செய்யுது. ஆட்டம் நல்லா சாப்பிடு. நான் தான் ஒரு பரோட்டா 5 ரூபான்னு சொல்லிட்டேன்ல. நீ எப்படி தப்பிக்க போற பார்க்கலாம். ஏப்பா
என்னப்பா இது சின்ன பையன் மாதிரி திக்க மாட்டீங்கன்னு போற வர பொம்பளைலாம் சைட் அடிச்சுட்டு இருக்கிறேன். அம்மாவை வர அச்சு தட்டிட்டேன். இதெல்லாம் நியாயமாப்பா? டேய் கம்னுடா. எப்பா டெய்லியும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டும் போற, ஆனா ஒரு ஹோட்டல சாப்பிட விடவே மாட்டியா? ஏன்? ஏய் நம்ம ஒரே ஹோட்டல்ல கூடனா எங்க இருந்து அந்த ஹோட்டல் விளங்க? அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. ஏய் சின்னவனே, ஏய் பெரியவனே, நானே சொல்லலாம்னு நினைச்சேன். அது நான் சொல்ல நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான்ப்பா உன் பிள்ளையாச்சே, எப்படி புரிஞ்சுக்காம இருப்போம்? எப்பா நம்ம உட்காரதுக்கு சேரே இல்லைங்க. டேய் நம்ம உட்காரணும்னா சேர் ஆச்சாரிக்கிட்ட சொல்லி தான் செய்யணும். அதுவும் சின்னதா இல்ல பெருசா. ஆஹா வெளுத்து கட்டியடா தக்காளி. என்னடி பரோட்டா தோசை கறி இட்லி. பரவாயில்லையே. வரான் வா வா. முட்டிக்கிட்டுலாம் வலிக்குதுடா. இவனா Flashback. பரோட்டா எனக்கா? நான் வரம் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டியா? டேய் பரோட்டா உன் புள்ளிக்குடா. என் பிள்ளைக்கு என்னன்னா எனக்கு நானா? இப்போ இலை தப்போ போ. இலையா உன இலை மாட்டு கூட இலை வெட்டி போடுவேன்டா. ஆனா உனக்கு மட்டும் இலை போட மாட்டேன்டா. டேபிளுக்கு வந்தா தானே முதல்ல நான் அந்த டேபிளுக்கு போறேன்டா. சார் இலை போட முடியாத அளவுக்கு டேபிளே கவர் பண்ணிட்டானுங்களே, காண்டாம இருக்குங்க. அப்ப நீயே சமாளிச்சுட்டான். இவனுங்களை சமாளிக்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது பார்த்துக்கலாம். அப்படி சார் என்ன சார் வேணும்? எங்க அப்பாக்கு பொண்டாட்டி இல்ல. ஏய் சின்னவனே கூப்பிடுறா. எப்பா என்ன இருக்கு எடுத்துன்னு வா. என்ன இருக்குது நான் கேட்குறேன். இது கடை மூடுற நேரம். குப்பை நிறைய இருக்குது எத்தாட்டா. ஏய் எருமே, அது நீ துண்டுறது. என் பிள்ளைங்க 4 பரோட்டா தரடா பையன். எப்பா 4 நாள் பத்தாது. தம்பிக்கு ஒரு 50, எனக்கு ஒரு 50. போய் யாத்தா போய் எடுத்துன்னு வா. நானா எருமை? காட்டு பண்ணிங்க மாதிரி உக்காந்துக்குதுங்க. என்ன போய் எருமை இருந்துங்க. இந்தா 4 பரோட்டா. பரோட்டாவை எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். சால்னாவை என்ன ஓனர் எடுத்துன்னு வந்து வைப்பாரு. போய் சால்னா எடுத்துன்னு வாயா. பெரியவனே கோவப்படாத, ரொம்ப சாப்பிடு. சரிப்பா. தம்பி அப்படியே சாப்பிடாதீங்க. சேர்வா சால்னா ஊற்றி சாப்பிடுங்க. அப்படியா குடும்பம்? ஏன்னா அஞ்சம்மா கடை சேர்வா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ஊத்தினா பிடிக்காது, அப்படியே கூட ஊத்திக்கிறேன். தம்பி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி சாப்பிட்டாதான் சால்னா. அப்படியே ஊற்றி கொடுத்தா அது கூழ். அப்பா பரோட்டா பத்தலப்பா. ஏம்மா பெரியவனுக்கு 2 பரோட்டா. எப்பா எனக்கும் இன்னொன்று 2 பரோட்டா. அப்படியே எனக்கு 2 எடுத்துன்னு வா. 6 பரோட்டா வேணும்னு சொல்லிட்டு சொல்லியாண்டா கூமட்டை. அதை விட்டுட்டு ஒரு பெரிய புலவர் இலக்கணத்தை பிரிக்கிற மாதிரி பரோட்டாவை பிரிக்கிறாரு. அப்படியே சீக்கிரம் வாயா. முட்டி சத்துனா நீ ஓ இந்தா ஆளுக்கு 2 பரோட்டா. ஓ என்ன பரோட்டா தூக்கி போடுறா? நீ கொடுக்குற 5 ரூபாய்க்கு வாயில ஊற்றியா விட முடியும். ஐயோ என்னடா இது? நீ உட்காந்துலாம் காணோம். பழைய மாதிரியே வேலை காட்டுங்க பண்ணுது. தம்பி இங்க உட்காந்து சாப்பிட்டாங்களா? அவங்கள பார்த்தீங்களா? ஆமா எங்களுக்கு பரோட்டா வச்சிங்களா? அப்பதான் ஏஞ்சி போனாங்க 4 பேரும். டேய் அவனுக்கு எனக்கு தண்ணி காட்டு போட்டானுங்கடா. தண்ணி காட்டாங்களா? டாட்டா காட்டுறான். எதனா எங்களை பத்தி சொன்ன ஓனர்கிட்ட உன்னை பத்தி போட்டு வாடா பெரியவனை போவோம். என்னப்பா ஓனரம்மா அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அவர் வேற அச்சுக்கிட்டு திட்டுவாரு. நான் பிரியாவை 1 மாசம் வேலை செஞ்சிடுறேன். யாரும் எடுக்காதீங்களா? நானே எடுத்துக்கிறேன்.